அழகிய மலைகளையும் அற்புதமான நீர்வீழ்ச்சிகளையும் நிரம்பி வழியும் அணைகளையும் பாரம்பரியமான கோவில்களையும் சூழ்ந்து அற்புதமாக காட்சியளிக்கும் தேனி மாவட்டத்தில் கட்டாயம் பார்க்க வேண்டிய முக்கியமான டாப் 10 சுற்றுலா தலங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேகமலை கம்பீரமான மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள இந்த மேகமலை தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. தேனி மாவட்டத்தில் இருந்து 58 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த மேகமலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1500 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த மலையில் பரந்த தேயிலை தோட்டங்கள், ஏலக்காய் தோட்டங்கள், மிகவும் பிரமிக்க வைக்கும் அருமையான கண்கவரும் காட்சிகள், பொங்கும் நீர்வீழ்ச்சிகள், அமைதியான வானிலை, குறைவான அடிவாரங்களை கொண்டு அற்புதமாக காட்சியளிக்கிறது. மேகமலையில் திரும்பும் திசையெல்லாம் பச்சை பசுமையாக காட்சியளித்து சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அற்புதமான சுற்றுலா தலமாக இன்னைக்கு வரைக்குமே அமைஞ்சிருக்கு. இந்த மேகமலைக்கு போக சரியான நேரம் அக்டோபர் டு மே மாதம் வரை. மறக்காம இந்த பிளேஸ்க்கும் போயிட்டு சுத்தி பாருங்க. கொழுக்குமலை தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 7900 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த கொழுக்குமலை உலகின் மிக உயரமான தேயிலை தோட்டங்களுக்கு பெயர் பெற்றது. மூணாருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த கொழுக்குமலை தமிழ்நாட்டில் பார்க்க வேண்டிய முக்கியமான ஹில் ஸ்டேஷன். இந்த கொழுக்குமலைக்கு போயிட்டு என்ஜாய் பண்ண நிறைய அருமையான இடங்கள் எல்லாம் இருக்கு. இந்த கொழுக்குமலை தேனி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சுமார் 64 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த கொழுக்குமலைக்கு எதுல போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீப் சவாரி மூலமா தாங்க நம்ம இந்த கொழுக்குமலையின் மலை உச்சிக்கு போக முடியும். ஸோ மறக்காம இந்த இடத்துக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஒன் டே ட்ரிப் பிளான் பண்றவங்களுக்கு இது ஒரு தரமான ஸ்பாட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கொழுக்குமலைக்கு போக சரியான நேரம் மார்ச் முதல் மே மாதம் வரை. மறக்காம இந்த கொழுக்குமலையை போயிட்டு சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சுருளி நீர்வீழ்ச்சி தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தில் தேனியிலிருந்து 56 கிலோமீட்டர் தொலைவிலும் கம்பத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள இந்த நீர்வீழ்ச்சி 2 நிலைகளில் 150 அடி உயரத்திலிருந்து அற்புதமாக கொட்டி சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்குது. இந்த சுருளி நீர்வீழ்ச்சி மேகமலை மலைத்தொடரிலிருந்து உருவாகிறது. இந்த நீர்வீழ்ச்சி தென்மேற்கு பருவமழை காலத்தில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கிறது. இந்த நீர்வீழ்ச்சிக்கு போக சரியான நேரம் ஜூன் முதல் அக்டோபர் வரை. மறக்காம இந்த நீர்வீழ்ச்சிக்கு போயிட்டு சுத்தி பார்த்து குளிச்சு என்ஜாய் பண்ணுங்க. கும்பக்கரை நீர்வீழ்ச்சி தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் நகரத்திலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த நீர்வீழ்ச்சி கொடைக்கானல் மலைகளின் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான நீர்வீழ்ச்சியாகும். இந்த நீர்வீழ்ச்சி பச்சை மலைகளால் முழுமையாக சூழ்ந்து பூத்து குலுங்குவதை நாம் கண்டு ரசிக்கலாம். ஆண்டு முழுவதும் வானிலை குளிர்ச்சியாகவும் இனிமையாகவும் இருக்கும். எப்போ வேணாலும் இந்த நீர்வீழ்ச்சிக்கு போயிட்டு குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். இந்த நீர்வீழ்ச்சிக்கு போக சரியான நேரம் டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை. மறக்காம இந்த நீர்வீழ்ச்சிக்கு போயிட்டு குளிச்சு என்ஜாய் பண்ணுங்க. குரங்கணி மலை மேற்கு தொடர்ச்சி மலைகளின் உச்சியில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான மலைவாச ஸ்தலம். வானிலை தாழ்வான மேகங்கள், குளிர்ந்த வளிமண்டலம், பலத்த காற்று ஆகியவற்றால் அற்புதமாக காட்சியளிக்கும் குரங்கணி மலை இந்திய காட்டெருமைகள், குறைக்கும் மான்கள், ஆங்கூர்கள், காட்டுப்பூனைகள், சிறுத்தைகள், புலிகள், பல்வேறு வகையான தாவரங்கள், விலங்கினங்களுக்கு தாயகமாக அமைஞ்சிருக்கு. தேனி மாவட்டத்தில் உள்ள போடிநாயக்கனூருக்கு அருகில் உள்ள குரங்கணி மலை ட்ரெக்கிங் பண்றதுக்கு ஒரு அற்புதமான இடம். குரங்கணி கிராமத்திலிருந்து மத்திய கிராமம் வழியாக டாப் ஹில்ஸ் வரை கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணி போற மாதிரி இருக்கும். ட்ரெக்கிங் பண்றதுக்கு விருப்பம் இருந்தா மறக்காம இந்த ஹில்ஸுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம சூப்பரா இருக்கும். வைகை அணை தென்னிந்தியாவின் தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி அருகே வைகை ஆற்றின் குறுக்கே இந்த அணை கட்டப்பட்டிருக்கு. இந்த அணை மதுரை மாவட்டத்தின் முக்கிய குடிநீர் ஆதாரமாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த அணை 111 அடி உயரம், 71 அடி நீர்மட்டம் கொண்டு 1959 ஆண்டு திறக்கப்பட்டிருக்கு. இந்த டேம் தேனி மாவட்டத்தில் முக்கியமான சுற்றுலாத்தலமாகவும் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி ஆகிய 5 மாவட்டங்களுக்கு விவசாயத்திற்கு முக்கிய நீர் ஆதாரமாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த டேம்ல அழகான பூங்கா, சிறுவர் பூங்கா, மின்விளக்கு அலங்காரங்கள் என அமைஞ்சிருக்கு. இந்த டேம் ஆண்டிப்பட்டியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலும் மதுரையிலிருந்து 68 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு. மறக்காம போயிட்டு இந்த டேமையும் சுத்தி பாருங்க. குச்சனூர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோயில் தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தில் உள்ள குச்சனூர் ஸ்ரீ சனீஸ்வரன் கோயில் நவகிரகங்களின் ஒரு பகுதியாக மட்டுமில்லாமல் சனி பகவான் முதன்மை தெய்வமாக இருக்கும் ஒரு பிரபலமான தனித்துவமான கோயில். சுரபி நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த சுயம்பு தெய்வம் குறிப்பாக சனிக்கிழமைகளிலும் தமிழ் மாதமான ஆடி மாதத்திலும் சனி தொடர்பான துன்பங்களிலிருந்து பக்தர்களை விடுவிப்பதாகவும் நம்பப்படுகிறது. இந்த கோயில் சென்னமனூர் அருகே அமைஞ்சிருக்கு. தேனியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு. மறக்காம இந்த கோயிலும் போயிட்டு வழிபட்டு சுத்தி பாருங்க. சின்ன சுருளி நீர்வீழ்ச்சி தேனியிலிருந்து 44 கிலோமீட்டர் தொலைவிலும் மேகமலையிலிருந்து 69 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த சின்ன சுருளி நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கு. மேகமலைக்கும் தேனிக்கும் இடையில் அமைந்துள்ள இந்த நீர்வீழ்ச்சி மதுரைக்கு அருகில் உள்ள அழகான நீர்வீழ்ச்சிகளில் இதுவும் ஒன்று. சின்ன சுருளி நீர்வீழ்ச்சி மேகமலை மலைத்தொடரின் அடிவாரத்தில் அடர்ந்த பசுமையான காடுகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு. இந்த நீர்வீழ்ச்சி சுமார் 190 அடி உயரத்திலிருந்து 2 அடுக்களாக அற்புதமாக கொட்டி தீர்க்குது. இந்த நீர்வீழ்ச்சிக்கு போக சரியான நேரம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. மறக்காம இந்த நீர்வீழ்ச்சிக்கு போயிட்டு குளிச்சு என்ஜாய் பண்ணுங்க. இந்த நீர்வீழ்ச்சிக்கு போக என்ட்ரி ஃபீஸ் பார்த்தோம்னா ஒருத்தருக்கு 20 ரூபாய் வாங்குறாங்க. மறக்காம இந்த இடத்துக்கு போயிட்டு சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் இந்த கோயில்
கோயில் 14ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர் வீரபாண்டியால் கட்டப்பட்டது. இந்த கோவில் தேனி மாவட்டத்தில் வீரபாண்டி எனும் ஊர்ல அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் தேனி பேருந்து நிலையத்திலிருந்து 93 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. மறக்காம இந்த கோவிலுக்கும் போயிட்டு சுத்தி பார்த்து வழிபட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேவதானம்பட்டி காமாட்சி அம்மன் கோயில். தேவதானம்பட்டி காமாட்சி அம்மன் கோயில் தேனியிலிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் தேவதானப்பட்டி என்ற சிறிய கிராமத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் ஒரு பழங்கால கோயிலாகும். இந்த கோயில் மஞ்சளாற்றின் கரையில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலின் தனித்துவமான அம்சம் சன்னதியின் கதவு எப்போதும் மூடப்பட்டிருக்கும். இந்த கோயிலின் வருடாந்திர திருவிழா மகா சிவராத்திரி. மறக்காம இந்த கோயிலுக்கும் போயிட்டு வழிபட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோல தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான டாப் 10 சுற்றுலாத்தலங்களை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம பார்த்தோம். இதுல உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இதுல நீங்க எந்த இடத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கலாம். பை, see you guys.